வெற்றி சதி சீரியல்ல நான் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க நம்ம வெற்றியும் சக்தியும். அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட புகார் வந்து கொடுத்துட்றாங்க. கார்த்திக் சாரை மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா நிச்சயம் எல்லா உண்மையும் அவருக்கு நாங்கள் புரிய வச்சிருவோம். அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா இருக்கிறதுனால எங்களால் பேசி புரிய வைக்க முடியல. அந்த பொண்ணு வேற தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. இது எல்லாம் கார்த்திக் சாரை தனியாக கொண்டு வந்தால் மட்டும்தான் புரிய வைக்க முடியுங்கிறாங்க. கான்ஸ்டபிள் அந்த வீட்டிலேருந்து கார்த்திங்கிற ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மட்டும் அதிரடி மாதம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. ஏய், இந்த பொண்ணோட கையெல்லாம் பிச்சு பார்த்துருக்காளேடா சக்தி, அவள் எவ்வளோ பெரிய குடும்பக்காரியாக இருப்பான்னு சொல்லி கோகிலா வந்து கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் கான்ஸ்டபிள் 2 பேரும் வந்தாருனாங்க. உங்களை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. பாத்தியா கார்த்தி, ஸ்டேஷன் சொன்னால் நம்ம பயந்துருவோமா? சரி போகலாம், வெற்றி சக்தி வேலையாக தான் இருக்கும். கூட அவங்க அப்பா அம்மாவும் வாங்க. ஏய்யா, கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாடி இருக்கிறப்ப வீட்டில் இன்னொரு பொண்ணை வச்சுக்கிட்டு என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் குடும்ப சமாச்சார விஷயம். ஆமாம், அவங்க குடும்ப சமாச்சார விஷயம் தான், ரோட்டுக்கு வராமல் இருக்கணும். இப்படியெல்லாம் அபாண்டமாக வந்து பழி போடுறீங்களா? உள்ள தள்ளலான்னு வச்சுக்க, அப்புறம் அவ்வளோதான் சொன்னேன். மொத்தம் நம்ம தீர்த்துட்டு வந்துடுறாங்க. பிரியாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல சார் என்ன சார், நான் கார்த்தியை மட்டும் தானே கூட்டிகிட்டு வர சொன்னேன். எவனாவது போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கார்த்தியை மட்டும் தனியாக அனுப்புறதுக்கு நான் என்ன பைத்தியகாரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கோகிலா வரும்போது தந்திரமா யமுனாவுக்கு ஃபோன் அடிச்சிடுறாங்க. யமுனாவையும் வர சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஐயோ யமுனாவும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. சக்தி என்ன பண்ண எதுவும் சுத்தமாக தெரில சார். என்ன சார், ஒத்துமொத்த குடும்பமையும் விசாரிக்கணும்னா எல்லாரையும் வச்சு தான் விசாரிக்கணும். எங்கள் முன்னாடி என்ன பித்தலாட்டம் பண்ணுறாங்க நானும் பார்க்குறேங்கிற மாதிரி கான்ஸ்டபிள் வந்து பேசுகிறாங்க. சின்ன பிரச்சனையை பெருசாக்கிடுவாப்புல இருக்கே. நீ தானே வந்து இவ கையை வந்து கிழிச்சு விட்ட, அதனால் நிச்சயம் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வம்படியாக வந்து சண்டைக்கு வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல கார்த்தி என்ன போலீஸை பார்த்தா பயந்துடணுமா? நாங்கள் தப்பு பண்ணால் தானே பயப்படணும். எந்த ரிப்போர்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு கவலையே இல்லை. நான் வந்து தப்பு பண்ணால் தானே கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. அந்த இடத்துல கார்த்தி சார், நான் பேச தான் உங்களை கூப்பிட்ருக்கேன். எந்த ஊர்லடா மாப்பிள்ளையை வந்து விசாரிக்கிறதுக்கு ஸ்டேஷனை கூப்பிட்டு வச்சு சுமூகமாக பேசுவாங்க. அந்த வீட்டில் எது சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்கிறங்க ஒரே காரணத்தினால தான் நாங்கள் வந்து பேச்சு வந்து ஆரம்பிக்கிறோம். மற்றபடி கார்த்தி அவமானப்படுத்தணுங்கிற விஷயம் எதுவுமே எங்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி அன்பா பாசமாக தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இருப்பினும் வந்து கேட்கவே இல்லை. அந்த இடத்துல நம்ம கார்த்தியோட ஒத்துமொத்த குடும்பம் அவங்க வந்து வேறு லெவலில் வந்து திணிச்சு பேசுகிறாங்க. கோயிலாமா, இந்த பொண்ணை பார்த்து அபாண்டமாக பழி போடுறீங்க. இதுக்கு தான் நான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே சொல்ல முடியாமல் வந்து இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பமும் பிரியாவும் சார்பாக வந்து பேசுகிறாங்க. கோகிலம்மா அவங்க ஹஸ்பண்ட்லேருந்து எல்லாரும் பாத்தியா எப்படிரா கார்த்தி வந்து இந்த பொண்ணை வந்து அழு வச்சு பார்க்குற, நீயும் வந்து பொண்ணு தானே சக்தி, இந்த பொண்ணை அழு வைக்கிற, ஃப்ராடை பற்றி பேசாத, நான் ஃப்ராடா அப்படின்னு சொல்லி பேசி வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து எனக்கு பையனுக்கு வந்து எம்னா வேணான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், இப்படியெல்லாம் பேசாதீங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணுவேங்கிற மாதிரி கோயிலை வந்து வார்த்தை விட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கடுப்பாயிட்டாங்க. சார், இது எங்கள் வீட்டு சமாச்சாரம், இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்து எத்தனை மாதம் ஆச்சு நீங்களே கேளுங்கன்னு 1 வருஷத்துக்கு மேலே வந்து டயத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது என் பையனுக்கு இன்னொரு கல்யாணத்தை வந்து செட் பண்ணி வைக்கல, எனக்கு என்ன வார்த்தை இருக்குது, அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல கோகிலாமா இதை கேட்டோன்னு வந்து ஷாக் ஆகிடுறாங்க. பிரியாவோட அத்தையும் மாமாவும் டூப்ளிகேட் வராங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து யார் வீட்டிலேருந்து இருந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உனக்கு 5 பவுன் செயின் வந்து போட்டாங்களே நிச்சயதார்த்தம் பண்ணோன்னே அவங்க காரி மூஞ்சிலே துப்புறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லிட்டு ட்ராமா அப்ளை பண்ணிடுறாங்க. இனிமேட்டு உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, இனிமேட்டு இங்கே வந்தேன்னு வச்சுக்க காலை உடச்சி விட்டுருவேன். பிரியாவுக்கு அப்பா அம்மா இல்லை, இப்போ இப்படி வேற பழி விழுந்துருச்சுமா, இப்போ என்னவா பண்ண போகிறோங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கோகிலாமா இப்போ நம்ம இந்த விஷயத்தை வேறு மாதிரி தான் டீல் பண்ணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே சக்தி வந்து பேசுகிறாங்க. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு தயவு செஞ்சு கார்த்திக் சார், நீங்களும் யமுனாவும் தன்னந்தனியாக வந்து பேசுனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடலாம். நீங்கள் 2 பேர் தனியாக பேசினா மட்டும் போதும், மற்றபடி யாருமே வரக்கூடாது. இன்னொன்று, யமுனா பிரியா கையில் இது மாதிரி கிழிக்கவே இல்லை, அதான் உண்மை. ஏய், சும்மா கதை விடாதீங்க. உடனே எல்லா ஸ்டேஷனில் இருக்க எல்லாரும் வெளில வந்துடுறாங்க. யமுனாவும் நம்ம கார்த்திக் மட்டும் தன்னந்தனியாக வந்து பேசுகிறாங்க. கோகிலா வந்து பட்டமாயிடுறாங்க. இந்த விஷயத்த மட்டும் கார்த்தி நம்பிட்டான், அதுக்கப்புறம் அவ்வளோதான். யமுனா மேலே அன்பு பாசம் அதிகமாக வந்துச்சுன்னா அவன் எதுவுமே வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ரொம்ப பட்டத்தில் இருக்காங்க. கோகிலா நம்ம ரங்கநாயகமோட திட்டம்லாம் தவிடுபடி ஆகிடுமே, வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் கார்த்திக்கிட்ட நான் வந்து அந்த பொண்ணை வந்து கையை கிழிச்சு விடவே இல்லை, அதெல்லாம் நம்புறதுக்கு நானும் முட்டாள் இல்லை. முதல்ல நீ தான் என்னை சந்தேகப்பட்டு இருக்க, ஏன் மேலே சந்தேகப்படுற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ தானே என்னை வேணான்னு சொல்லி போனேன், அதுக்குன்னு நீங்கள் 2வது கல்யாணம் பண்ணுவீங்களா? நான் பண்ணுறேன் பண்ணல அது முக்கியம் இல்லை, அதுக்கெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கான காரணம் நீ மட்டும்தான். இப்போ அந்த பொண்ணு மேலே ஏண்டி அபாண்டமாக வந்து பழி போட்டுட்ருக்கீங்க? நீங்கள் அந்த பொண்ணு கூட திருட்டுத்தனமாக வந்து பழகுவீங்க, ரோஜா பூலாம் கொடுப்பீங்க, இதெல்லாம் நான் கோயிலில் வச்சு பார்ப்பேன். கடைசியில் வந்து என் மேலே பழி போட்டு நான் தான் கையை கிழிச்சு விட்டேன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் உங்களுக்கே வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது கன்னத்திலே வந்து பொலிச்சுன்னு அடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல கார்த்தி வந்து யமுனாவை இது எல்லாத்தையும் வெற்றி சக்தி வந்து வெளிலேருந்து பார்த்துட்டு குடுக்குன்னு உள்ளே ஓடி வராங்க. பாத்தியா இங்கே வந்து இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கா, நீங்கள் என்ன முடிவு பண்ணுறது, நானே சொல்கிறேன்னு சொல்லி யமுனா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க.
நீங்கள் எனக்கு வேணாம். இப்போ நீ தானே சொன்ன இனிமேட்டு நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். சார் இதெல்லாம் ரொம்பவே தப்பு. உங்கள் அக்கா தானே என்னை வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டு பல வருஷம் அங்கே இருந்தா. அப்படி இருக்கும்போது இவன் எனக்கு தேவையில்ல. கூடிய சீக்கிரம் விவாகரத்து பண்ணுறேன். பிரியாவை நான் கல்யாணம் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாது. சக்தி நீ எங்கே வேணாலும் போய் பார்த்துக்க. சின்ன பிரச்சனையை வந்து பேசி பேசி ஊதாகரமாக வந்து கொண்டு வந்துட்டாங்களே கோகிலா, பிரியா எல்லாரும் சதி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதை கார்த்திக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நீ அதிரடியாக வந்து அவரை போய் அடிச்சனால மட்டும்தான் பிரச்சனை வந்து இந்த அளவில் வந்துடுச்சுங்கிற மாதிரி பத்து சக்தி வந்து எதுவுமே முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க. அந்த இடத்துல சக்தியும் வெற்றியும் அப்பன்னு பார்த்து நீ என்னடா கல்யாணம் பண்ணுறது, எனக்கு நீ தேவையே இல்லைன்னு தான் நானே முடிவு பண்ணிட்டேனே, உனக்கு எனக்கும் ஒத்து வராது, எதுவும் கிடையாது, நீ எங்கிட்டு வேணாலும் போ, நீ எவ்வளோ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, அதை பற்றி நான் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசி இந்த பிரச்சனையை வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அந்த இடத்துல யமுனா இதை நினச்சி வேதனைப்படுறாங்க. சக்தி வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப பரபரப்பாக போச்சுன்னே